மீண்டுமாய் அவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள்ல நாம் ரோமர் புத்தகத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த நாள்ல நாம பார்க்க போகிற காரியங்கள் ரோம், அதாவது செசரியாவில் விசாரணை முடிஞ்சு அகிரிப்பா ராஜா கடைசியாக அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பதாக இயேசுவை குறித்து சொன்ன பொழுது அகிரிப்பா ராஜா சொன்னா, கொஞ்சம் குறைய நீ என்னையும் நீ மாத்திருவ போல இருக்கு அப்படின்னு. கடைசி அவனுடைய தீர்ப்பு என்னவாக இருந்தனா, இவங்கிட்ட எந்த குற்றமும் காணவில்லை, தண்டனை கொடுக்கும்படியாக எந்த குற்றமும் இல்லை, ஆனால் அவன் ராயனுக்கு அபயமிட்டபடினால ரோமுக்கு அனுப்பிதான் ஆக வேண்டும் என்பதோடு கூட நம்ம கடந்த வாரம் நின்றோம். இந்த நாள்ல ரோமுக்கு எவ்வாறாக பயணப்பட்டு சென்றார், அதான் நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான காரியம். ரோமுக்கு எவ்வாறாக இவர் பயணப்பட்டு சென்றார். 48வது பாகத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். 47 பாகங்கள் முடித்து 48வது பாகத்திற்காக வந்திருக்கிறோம் நாம். சோ பவுல் இப்பொழுது ஒரு கைதியாக இருக்கிறார். அவரை கைதியாக ரோமுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இவர் ஒரு கைதியாக கப்பல் பயணம் செல்லுகிறார். எங்கிருந்து? எருசலேம்ல இருந்து, செசரியா பட்டணத்திலிருந்து ரோமுக்கு. செசரியா எருசலேம் எல்லாம் பக்கத்துல தான் இருக்குது. இதான் இந்த மேப். அப்போ ரோமுக்கு வர வேண்டும் என்ற வாஞ்சை தொடக்கத்துல இருந்து கொண்டிருந்தது. இந்த மேப்பெல்லாம் நான் பார்த்து விட்டோம். இப்போ இஸ் ப்ரொசீடிங் டு ரோம். 27 அப்போஸ்தலர் 27, 28 வேல் இருக்குது. நாங்கள் இத்தாலியா தேசத்திற்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது, இப்போ இத்தாலிக்கு போறாங்க, ரோமுக்கு போறாங்க. ஆக்சுவலா பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியு என்னும் பெயர் கொண்ட 100 அதிபரிடத்தில் ஒப்புவித்தார்கள். இப்போ இஸ் கோயிங் டு ரோம் as a prisoner. ஆனால் பவுலுடைய நன்னடத்தை நிமித்தமாக ஒரு கைதியாக இருந்தாலும் அவனுக்கு நன்றாக அவனை நடத்தினார்கள். ஏன்னா அகிரிப்பாவே சொல்லிட்டாரு, எந்த குற்றமும் செய்யவில்லை. ஒண்ணு. ரெண்டாவது, அவர் ஒரு ரோம பிரஜை, அதனால ஈஸியா எதுவும் தொட்டுற முடியாது. அதை தான் பயன்படுத்தி அங்கிருந்து எருசலேம்ல இருந்து அவர் தப்பி வந்தார். மொழியும் அது மாதிரி எல்லாம் தெரியும், கிரேக்கம் நன்றாக தெரியும். ஆனபடினால ரொம்ப ஒரு வேண்டியவராக காணப்பட்டார். இப்ப எருசலேம்ல இருந்து இந்த பயணம் நீங்க பாத்தீங்கன்னா, எருசலேம் செசரியா போய் அங்கிருந்து சீதோன் பட்டணத்துக்கு போய், இதான் அந்த பயணம். மீரா பட்டணம், அங்க உள்ள கினிதா தீவு, கினிது, அப்புறம் அங்கிருந்து கிரேத்தா தீவு. இங்கதான் நல்ல துறைமுகம் இருக்குது. இது நடுவுல இந்த கிரேத்தா தீவுங்கிறது ஒரு முக்கியமான பகுதி, அவங்களுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு போகக்கூடியது. அங்க ஃபயர் ஹெவன், அதாவது இங்கிலீஷ்ல நல்ல துறைமுகத்துக்கு ஃபயர் ஹெவன். ஃபீனிக்ஸ்னு ஒரு இடம் இருக்குது, அதுதான் எல்லாரும் தங்கி அங்க நிறைய கப்பல்கள்லாம் வந்திருக்கும். அது ஒரு டூரிஸ்ட் ஏரியா மாதிரி, நல்ல பிசினஸும் நடக்கும். இவர் இங்கிருந்து போய் அப்புறம் கடல்ல பயங்கர கொந்தளிப்பு, மெலித்தா தீவு, சிரக்கூசா, ரேகியோ, புத்தோலி, 3 சத்திரம் போய் ரோம் போய் சேருகிறார். இதுதான் அவருடைய பயணத்துடைய மேப் நான் கொடுத்திருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கிரேத்தா டு மெலித்தா போற இடத்துல தான் பயங்கர கொந்தளிப்பு வருகிறது கடல். அதனாலதான் இந்த படம் அப்படி போட்டிருக்குது. இது ஒவ்வொரு சம்பவங்களாக நான் கொண்டு செல்ல வருகிறேன். ஏன்னா அழைத்தவர் உண்மை உள்ளவர். இப்போ சீதோன்ல இருந்து சீப்புரு வழியாக சைப்ரஸ் தான் இருக்கு பாருங்க, இதுதான் சீப்புரு தீவு, சைப்ரஸ். சோ மறுநாள் சீதோன் துறை பிடித்தோம். எங்க இருந்து? செசரியால இருந்து சீதோன் துறை.
அவ்விடமிட்டு நாங்கள் புறப்பட்டு, நம்ம அதை லிட்டரலா அப்படியே எழுதியிருக்கு பாருங்க. நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றா இருந்தபடியினால் சீப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். ஏன்னா சீப்புரு தீவை தாண்டி அப்படி போகும்பொழுது அந்த காற்றினுடைய வல்லமை கொஞ்சம் குறைவா இருக்கும். ஏன்னா தீவு இருக்குது இல்ல. சோ அதனாலதான் அவங்க என்ன செய்யறாங்க, எதிர்காற்றா இருந்தபடினால சீப்புரு தீவின் ஒதுக்கிலே இந்த மாதிரி வருது. இந்த இருக்கு பாத்தீங்களா, சீப்புரு தீவு ஒதுக்கல. இப்ப இந்த வழி போறாங்கன்னு வைங்க, இப்படி இந்த ஃப்ரண்ட்ல இங்க வந்து மெடிட்டரேனியன் சி, மத்திய தரைக்கடல், இது பயங்கர ரொம்ப இதா இருக்கும், புயலா இருக்கும். இந்த லேண்டுக்கும் டார்சஸ் தரிசுப்பட்டினத்துக்கும் இங்கத்துக்கு நடுவுல உள்ளுக்கு வழியா அப்படி போகும் பொழுது அது சீப்புரு தீவுன்னு ஒதுக்கல ஓடி போறதுக்கு வசதியா. இதுதான் சீப்புரு தீவுனா இப்படி போறாங்க. அதான் ஒதுக்கலே ஓடினோம். அங்கிருந்து சிலிசியா பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம். அங்கிருந்து மீராப்புங்கிற ஒரு பட்டணத்துக்கு போறாங்க. இந்த மீரா பட்டணம் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு பாருங்க, இதுதான் மீரா பட்டணம். இதுதான் மீரா பட்டணம். இந்த மீரா பட்டணத்துக்கு போய் அங்கிருந்து இனி கப்பலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மீரா பட்டணம் போன பிற்பாடு பின்பு சிலிசியா பம்பிலியா மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம். அப்புறம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஹார்பர் இருக்குது மீராவில். அங்க அலெக்சாந்திரியாவில இருந்து ஒரு கப்பல் வருது, அலெக்சாண்ட்ரியா கப்பல். அலெக்சாண்ட்ரியானா எங்க இருக்குது, எகிப்து. எகிப்துடைய தலைநகரம் தான் அலெக்சாண்ட்ரியா. இந்த வழக்கமா மத்திய தரைக்கடல் பகுதிகளை நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிரியா, லிபியா, இந்த சுற்றி உள்ள நாடுகளும் பிசினஸுக்கு இந்த கப்பல், இந்த மத்திய தரைக்கடலும் தான் பயன்படுத்துவாங்க. அதுல முக்கியமாக அலெக்சாண்ட்ரியால இருந்து ரோமுக்கு போகிற கப்பல்கள் அதிகமாக இருக்கும். இந்த மேப்ல நீங்க நான் காட்டுறேன் பாருங்க. காற்று எங்களை தடுத்தபடினால சினீது பட்டணத்துக்கு எதிரே வந்து இந்த இருக்கு பாருங்க. இது பொதுவாகவே இந்த மத்திய தரைக்கடலை சுற்றியுள்ள நாடுகள்ல இருந்து பண்டிகைக்கு எல்லாரும் எருசலேமுக்கு வருவாங்க. அதனால இந்த படத்தை நான் ஒவ்வொரு முறையும் கொண்டு வந்திருக்கேன்னா உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கணும். இங்க கிண்ணிது மீரா பட்டணத்துல இருந்து அவர் கப்பலை பிடிச்சு இத்தாலியாவுக்கு போகிற கப்பலை பிடிக்கிறார்கள். இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாண்ட்ரியா ஷிப். திருப்பி என்ன பாத்தீங்கன்னா, காற்று எங்களை தடுத்தபடியினால் நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோட கினீது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவிலே ஒதுக்கில் ஓடினோம். அகைன் திருப்பி கிரேத்தா தீவு சுத்தி போட்டா இருக்குல்ல, இதுதான் கிரேத்தா தீவு. இங்க வந்து சீப்புரு தீவு. இந்த சீப்புரு தீவு ஒதுக்கல ஓடினாங்க. இங்க மீரால இருந்து கினீதுக்கு போய், இதுதான் கினீது பட்டணம். அங்க இருந்து கிரேத்தா தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். இந்த கிரேத்தா தீவு ஒரு முக்கியமான தீவு. அங்கதான் நல்ல துறைமுகம் ஃபயர் ஹெவன் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இன்னொன்னு பீனிக்ஸ். இது வந்து இங்க இருந்து இத்தாலி வர போறது லாங் டிஸ்டன்ஸ். அதனால அங்க வந்து சரக்கெல்லாம் இறக்கிட்டு இந்த ஃபுட் எல்லாம் திருப்பி ரீஃபில் பண்ணணும். ஏன்னா இது ஒரு மோசமான, இவங்க போன நேரமும் அந்த மாதிரி 7ஆம் மாசம் போடுறாங்க இஸ்ரேல்ல. அந்த 7ஆம் மாசம் உங்களுக்கு தெரியும், எக்கால பண்டிகை கொண்டாடுகிற நாள். 7ஆம் மாசம் 10ஆம் தேதி பாவ நிவர்த்தியின் நாள். அந்த சமயத்துல இந்த கடல் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அவங்க டிராவல் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த டைம்ல இவங்க ஆக்சிடென்டலி தே காட் இன்டு தட் பீரியட். அப்போ கினீது பட்டணத்திற்கு எதிரே இருக்கிற கிரேத்தா தீவின் ஒதுக்கிலே ஓடினோம்.
அதாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வருத்தத்தோட கடந்து அடுத்தால பாருங்க, நல்ல துறைமுகம் என்னப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். அந்த நல்ல துறைமுகம் தான் இருக்குது. நான் சொன்னோம்ல, கிரேத்தா தீவுக்கு உள்ளதான் நல்ல துறைமுகம். பீனிக்ஸ், இன்னொரு பேர் இருந்துச்சு, என்னது, லசேயா பட்டணம் தான் இருக்கு பாருங்க, லசேயா பட்டணம். அப்போ இந்த நல்ல துறைமுகம் லசேயா பட்டணம் அதற்கு சமமா இருந்தது. வெகு காலம் 27/9 வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழித்து போன. உபவாச நாள்ல எதுன்னா, நான் 7ஆம் மாசம் பஸ்கா பண்டிகை முடிஞ்சு போச்சு, பாவ நிவர்த்தி நாள் முடிஞ்சாச்சு. சாரி, பாவ நிவர்த்தி நாள். அதுக்கு பிறகு பயணம் பண்ணா மோசத்திற்காக பவுலுக்கு தெரியாது. ஏன்னா மத்திய தரைக்கடலை சுற்றி பவுல் ஊழியம் செய்ததுனால எப்பப்போ எங்கெங்க பயணம் பண்ணா அவர் ஒழுங்கா போய் சேரலாங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால வெகு காலம் சென்று உபவாச நாளும் கலந்து போன அப்படின்னா, உபவாச நாள்னா பாவ நிவர்த்தி நாள், ஒரு வாரம் இருப்பாங்க, அப்புறம் கூடார பண்டிகை கொண்டாடுவாங்க. அப்ப அந்த பீரியட் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த டைம்ல வந்துடும். அப்போ கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு எதுவா இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி சொல்றாரு. வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடினாலே பவுல் அவர்களை நோக்கி சொல்லுகிறார், மனுஷரே, ஏன்னா இது 10th day of the 7th month தான் the day of atonement, பாவ நிவர்த்தி நாள். லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு, அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவத்தை நிவர்த்தி செய்யும் நாள். அந்த நாள்ல பாவ நிவர்த்தி செய்யணும், அந்த நாள்ல யாரும் வேலை செய்யக்கூடாது. அதுக்கு பிறகு அவங்க தங்களுடைய ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும், உபவாசிக்க வேண்டும். அதனாலதான் அந்த டைம்கள்ல, உபவாச நாட்கள்ல பயணங்களை அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனா இவங்க புறப்பட்ட நேரம் இப்படி ஆகிவிட்டது. அப்ப அவர் சொல்றான், மோசமா இருக்கும், அதனால ஒண்ணு செய்வோம் நம்ம. பவுல் இப்போ யாரு மாலுமி? பவுல் அந்த அளவுக்கு வந்து போச்சு. மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்கும் கப்பலுக்கும் மாத்திரமில்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி எச்சரிக்கிறான். யார் இவன்? இவன் ஒரு கைதி. ஆனா he is giving warning to those people. ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கும் பொழுது தேவன் ஆண்டவரை அவனை கொண்டு பயன்படுத்துகிறார். ஆனா 100க்கு அதிபதி அவனை கூட அனுப்பி வச்சாங்களே. இன்னொன்னு சொல்ல விரும்புகிற, இவனுடைய பயணத்துல லூக்காவும் சேர்ந்து போறாரு. டாக்டர் லூக்கும் இந்த கூட இருக்காரு. அவர் எப்படி வந்தாரு, என்ன அவர் சொந்தமா டிக்கெட் எடுத்து வந்தாரா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் லூக் இஸ் வித் ஹிம். அப்ப அந்த 100க்கு அதிபதி பவுலின் சொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அந்த கப்பலுடைய கேப்டன் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். இது அப்கோர்ஸ் அதான் நடக்கும். ஏன்னா அவங்க ரெகுலரா போகக்கூடியவங்க. இவன் ஒரு தேவ மனுஷன், அந்த அளவுக்கு இவங்களுக்கு நல்லாவே தெரியாது. ஓரளவுக்கு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு அவன் சொல்றது சரியா இருக்கும்னா அவங்களுக்கு தெரியாது. அதனாலதான் பின்னால பவுல் கேட்பாருன்னா, முதல்லயே உங்ககிட்ட சொன்னல, நீங்க கேட்டீங்களா அப்படின்னு. என்ன இவனுக்குள்ள என்ன வந்தாலும் தேவன் என்னை கொண்டு போய் ரோம்ல சேர்ப்பார், எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு அப்படின்னு. அப்போ அந்த கிரேத்தா தீவு வழியாக கடந்து போகும் பொழுது அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியா இராதபடினால, மழை சமயத்துல அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாக பேனிக்ஸ் தமிழ்ல போட்டு என்னுமிடத்தில் சேரக்கூடுமா சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசிச்சார். பீனிக்ஸ்ங்கிறது ஒரு பெரிய துறைமுக பட்டணம். பல நாட்டு கப்பல்கள் அங்க இருக்கும். நல்ல கேளிக்கை அரங்குகள்லாம் இருக்கும். உபச்சாரம், வேசுத்தனங்கள்லாம் அந்த மாதிரி கொரிந்து பட்டணத்தை மாதிரி.
இப்ப இவங்களுக்கு என்னன்னா அங்க போய் ஜாலியா இருந்துட்டு கொஞ்ச நாள் இது பண்ணிட்டு போலாம், மழை டைம் வேற. எவ்வளவு அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எவ்வளவு தத்துரூபமா எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஆண்டவர் சொல்றது கதை. ஏசாயால ஒரு வசனம் இருக்குது, கர்த்தராகி ஆண்டவர் வைக்கிறது அஸ்திபாரமா ஒரு கல்லை சீயன்ல வைக்கிறேன், அது பரிசுக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலக்கல்லா இருக்கும், அந்த கல்லின் மேல் விசுவாசிக்கிறவன் பதறான். அதான் பவுல் செய்யறார். அவருக்கு தெரியும் பவுல் பதறுகிறதே கிடையாது, அழைத்தவர் உண்மை உள்ளவர். அது அஸ்திபார கல், அது பரீட்சிக்கப்பட்ட கல், விலையேறப்பட்ட கல், அது ஒரு மூளைக்கல். அதை விசுவாசிக்கிறவன் பதறார். நம்ம நிறைய பேர் பதறுது, அது அவங்கவுங்களுக்கு வந்தாதான் தெரியும். என்ன கூட லாஸ்ட் வீக் ஒரு கிட்டினஸ் எல்லாம் வந்து பதறுதல், ஒரு பயம். அவருக்கு இது எல்லாம் பிரசங்கத்துக்கெல்லாம் நல்லதா இருக்கும், பிராக்டிக்கலா அவங்கவுங்களுக்கு இஃப் யூ ஆர் இன் மை ஷூஸ் யூ நோ த பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. என் பாதரட்சையில நீ இருந்தாதான் உனக்கு தெரியும் என் காலில் எவ்வளவு வலிக்குது. எனியாவும் பவுல் விசுவாசிக்கிற பதற, அங்க பதறவே இல்லை. இவங்க சொல்லியும் அவங்க கேட்கல. அப்போ அந்த பீனிக்ஸ் திறமத்திற்கு போவோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிற நேரத்துக்குள்ள, கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு கடுமையான காற்று கப்பல்ல மோதிச்சு. அந்த காத்துக்கு பேரு யூரோக்கிளிதான். கொஞ்ச நேரத்துக்குள்ள யூரோக்கிளிதான் என்னும் கடுங்காற்று அதில் இது ஹாரிபிள் ஹரிகேன் blowing in all direction. It's a whirlwind. அப்படி காத்து அப்படி சுத்துச்சுன்னா கப்பலையும் தூக்கிட்டு போயிடும். டைஃபூன், whirlwind. அப்படி ஒரு மோசமான ஒரு காற்று. அவங்களுக்கு தெரியும். மாலுமே அவன் யார நம்பினா, நூற்றுக்கு அதிபதி மாலுமைய நம்பினா, கப்பலுக்கு சொந்தக்காரரை நம்பினா. ஆனா இவன் தேவனுடைய மனுஷன்ங்கிறத அவங்களுக்கு சரியாக தெரியாது. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மேலும் பயங்கர காற்று மழையும். இதான் உள்ளது. உடனே ரெமடி என்ன பாருங்க, மேலும் பெரும் காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடினால மறுநாளில் சில சரக்குகளை கடலில் இருந்தார்கள். இதுதான் நடக்கும். பவுலுக்கு எல்லாமே தெரியும். சரக்குகளை தூக்கி எரிஞ்சாச்சு, வேற வழி இல்ல. ஏன் வெயிட் குறைக்கணும்? மூன்றாம் நாளில் கப்பலின் தளவாடங்களை எங்கள் கையினாலே எடுத்திருந்தோம். வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும். இப்போ காத்து கொண்டு போயிடும். ஆனா பால் இஸ் வெரி கூல். ஒரு ஆள் அங்க இருந்தார் தெரியுமா, அந்த மீனுடைய வயிற்றுல உட்கார்ந்து ஒரு ஆளு அப்படியே ஜாலியா இருந்தார். யோனா திமிங்கலம் வயிற்றுல. அவருக்கு தெரியும் ஆண்டவர் தன்னை க்ளோஸ் பண்ண மாட்டாரு. பிரச்சனைகள் வரும், கப்பல் வரும், புயல்கள் வரும், கூலா இருக்கிறதா இருக்குது. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணல. ஏன்னா அன்னைக்கு நட்சத்திரத்தை பார்த்தா போகணும், டிராவல். அதான் பயங்கரமான காற்று மழையும் அடித்து கொண்டிருக்குது. இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிட்டு. இப்ப அவங்களுக்கு என்னன்னா, ஒண்ணுக்கும் வழியில, எல்லாம் தூக்கி எரிஞ்சாச்சு. கொஞ்சம் சாப்பாடும் சாப்பிடல. இந்த சமயத்துல தான் பவுல் தன்னுடைய வாய்ப்பை பயன்படுத்துகிறார். பவுல் எல்லா இடங்கள்லயும் ரொம்ப ஞானமா வாய்ப்புகளை பயன்படுத்துவார். அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த போது சாப்பாடு கிடையாது, சரியான சாப்பிடல, சாப்பிட நேரம் இல்ல, பயம். இப்போ பால் இஸ் டேக்கிங் அப்பர் ஹேண்ட். பவுல் அவர்கள் நடுவுல நின்று சொல்றாரு பாருங்க, இந்த வருத்தமும் சேதம் வராதபடிக்கு நீ என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்து. கிரேத்தாவிலேயே இருந்திருக்கலாம்.
அந்த ஃபயர் ஹெவனுங்கிற இடத்துல போனா அங்கேயே இருந்திருக்கலாம். நான் அப்பவே சொன்ன வேண்டாம், இது காத்து மோசமா இருக்கு, பயணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு. நீ கேட்கல. ஆனாலும் திருப்பி அதை சொல்லிட்டு நான் அப்பதான் சொன்னேன், அதுக்கு பிறகு அதோட விடல. பட் அவரை என்கரேஜ் பண்ணி சொல்லுகிறதை பார்க்கணும். 25 சொல்றாரு, ஆயிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கு பிரயாண சேதம் வராது. அதான் பயங்கர ஒரு இது பாருங்க. கப்பல் சேதம் அடையும், ஆனா பிரயாண சேதம் இல்ல, உங்க உயிருக்கு ஆபத்து இல்லைங்கிறது. இது எப்படிங்க நம்புறது? கப்பல் சேதம் அடைஞ்சதான் எல்லாரும் போயிருவாங்களா? ஆனாலும் சொல்றாரு. அதுக்கு ரீசன் சொல்றேன். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று ஆண்டவர் வந்து என்கிட்ட சொன்னாரு அப்படிங்கிறான். திட்டம் தெரியுமா? வந்து நின்று, பவுலே பயப்படாது, நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும், அங்க போகணும், அபயம் விட்டு இருக்குப்பா, ராயனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும், இதை உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்ற. அதான் சொல்றாரு. ஆனபடினால் மனுஷனே திடமனதா இருங்கள், என்ன நடந்தால் திடமனதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கை இருக்கு. என்னன்னா, தேவன் அழைத்தவர் உண்மை உள்ளவர். இப்ப சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியில போடும்போது கூட போய் நின்று நடந்தார். அவங்களுக்கு சிங்க குகையில சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். ஏன்? உண்மை உள்ளவனாக இருந்தான். இங்க ஏன் உங்களை ஏன் பவுலுக்காக வேண்டி மற்றவங்களுக்கும் தயவு பண்ணுகிறதை பார்க்கலாம். உன்னோட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். ஒரு முறை டிஎல் மோடிங்கிறது அமெரிக்காவுக்கு போயிட்டு இருந்தாரா, யூகேல இருந்து. டிஎல் மோடி தான் நினைக்கிறேன். ஆமா, போகும்போது மாதிரி கப்பல் பயங்கரமா இருந்திருக்குது. கேப்டன் போய் சொன்னாரா, டோன்ட் வரி, நான் போகணும், அங்க போய் சேரணும், ஆண்டவர் என்ன கொண்டு போறாருனாலும் ஒண்ணும் நடக்காது அப்படின்னு. அந்த ஒரு மனுஷன் மொத்தமாக எல்லாரும் பாதுகாக்கப்பட்டார். அதே மாதிரி இந்த ஒரு மனுஷன் மொத்தமாக கிடைக்கிற சமயங்கள்ல சாட்சிகளை பகிர்ந்து கொண்டே இருக்க வேணும். அதான் பவுல் செல்லுகிறான் பாருங்க. கிடைக்கிற சமயங்கள்ல அங்க எருசலேம்ல பாத்தீங்கல்ல, ஒவ்வொரு கூட்டத்துல மேடையில நின்று பேசினான், கிரேக்கத்துல பேசினான், ரோம்ல பேசினான், எபிரே பாஷையில பேசினான், செசரியா சிறைச்சாலையில சாட்சி பகிர ஒரு நாள் அவர் பின்வாங்கவே இல்லை. எப்படியாலும் சாட்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆனா அதையும் ஞானமா இருக்கணும். நான் போன வாரங்கள்ல நிறைய சம்பவங்கள் சொன்னேன். எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கறதுனால நான் அவங்ககிட்ட ரொம்ப அன்பா பழகும் போது அவங்க எனக்கு எதிராக எதுவும் செயல்பட முடியாது. என்னுடைய அன்புனால அவர்களை கட்டி அவங்க காது கொடுத்து கேட்கும்படியாக ஆக்கி விடுவேன். அது ஒரு ஞானம், அதுக்கு தேவன் கொடுத்த ஞானம். ஆண்டவர் குறித்து எப்படியாகிலும் எனக்கு ஒரு வாஞ்சியோட நின்று கொண்டே இருப்போம். ஆனா நேர போய் நீ இயேசுவை ஏற்றுக்கொள் இல்லைன்னா அப்படி இப்படிலாம் சொல்ல மாட்டேன். இப்போ ஒரு பையனை ஒரு நடக்க முடியாம ஆயிட்டான், திடீர்னு ஒரு 8 வயசு பையன் நடக்கவே முடியல, திடீர்னு அது ஆயிடுச்சு. என்ன அட்டாக் ஆச்சுதோ தெரியல. வீல் சேர்ல ஒரு டெஸ்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்கிட்ட கொண்டு வந்தது ஒரு மலையாளி சிஸ்டர். அப்ப அவங்ககிட்ட கேட்க, சிஸ்டர் நீங்க, அவங்க பேருக்கு எனக்கு தெரியும், கிறிஸ்டியன் சிஸ்டர், அதனால ദൈവത്തിനെ കുറിച്ച് പറഞ്ഞിട്ടുണ്ടോ, நீங்க ദൈവത്തെ കുറിച്ച് இயேசுவை பற்றி சொன்னீங்களா அப்படின்னு. அவளுக்கு ஒரு மாதிரி, ഞാൻ ஒண்ணு ரத்த சாட்சியா மறிக்கான் தயாரல்ல கேட்டோ, நான் ரத்த சாட்சியா மறிக்கிறதுக்கு தயாரா இல்லை. ஐயோ சிஸ்டர் ஏன் அப்படி சொல்றீங்க, தமிழ்ல பேசணும், എന്താണ് അങ്ങനെ പറയുന്നത്, உங்களை கொன்னவா போறாங்க இவங்க. நான் அந்தால ஒண்ணுமே சொல்லல. அந்த சிஸ்டருக்கு முன்னாலேயே அந்த பையனுக்கு அப்பாட்ட சொன்னேன், சார் டோன்ட் வரி, I'll pray for your son to Jesus. Certainly he will heal your son because he is in pain, he is in suffering. இந்த மாதிரி வாய்ப்புகள் வரும் பொழுது ஞானமா அவர் வந்து கட்டி பிடிச்சிட்டு, ஓகே சுக்ரான் யா ஹபீபி,
அன்பே உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போனார். சொல்ல வர பவுல் கப்பல் கடந்து எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு சாட்சியை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்துல. இது சொல்லணுமானா பயங்கர ஃபெய்த் வேணும், நமக்கு வேணும். ஏன்னா பவுலுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. போற இடங்கள்லாம் ஆண்டவர் சொல்லி சொல்லி கூட்டு போறதுனால கட்டாயம் நடக்கும்னு அவருக்கு தெரியும். பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, கடந்த 14 நாளா நீங்க சாப்பிடாம பட்னியா இருக்கிறீங்க, அதனால உங்களை போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும். தயவுசெய்து நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றார். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாக தேவனை சோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினார். ஏன்னா பவுலுக்கு நல்லா தெரியும், எருசலேம் பட்டணத்துல இருக்கும்போது எருசலேம்ல சாட்சி எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. செசரியா பட்டணத்துக்கு, செசரியாவுக்கு ஜெயில கொண்டு போட போறாங்க. அதுக்கு அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரத்துல அன்று ராத்திரியில கர்த்தர் என்ன சொன்னாரு? பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், என்னை குறித்து எருசலேமே சாட்சி கொடுத்தது போல ரோமிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். இதுதான் அந்த ஃபெய்த். அதான் அவருடைய விசுவாசம். நம்ம சொல்லுவோம்ல, நான் எப்போ சொல்லுவோம், உங்களுடைய விசுவாசம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உங்களுடைய விசுவாசமே அந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதான் ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவராக. இப்போ ஒருவேளை இவன் தேவனை முழு நிச்சயமா நம்பாம இருந்திருந்தான்னா அந்த நூற்றுக்கதி அல்லது கேப்டன் போய் பிளான் பியும் சொல்லியிருப்பான். என்ன பிளான் பி? ஒருவேளை நம்ம போகலன்னா எதுக்கும் இன்னொரு பிளான் வச்சுக்காங்க. ஆனா இவன் திட்டம் தெளிவா சொல்லிட்டான், உங்க தலையில இருந்து ஒரு மயிரும் விழாது, விட்டு நீங்க நல்லா சாப்பிடுங்க, ஜாலியா போய் நீங்க போய் சேருவீங்க. எவ்வளவு ஒரு அஷூரன்ஸ் பாருங்க. இது தேவனுடைய பிள்ளைகள் தான் இவ்வளவு தைரியமா சொல்ல முடியும். ஏன்னா ஆண்டவர் அப்பப்போ அவனை கொடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்பட நிறைய பேரு எல்லாம் விசுவாசத்தை குறித்து பேசுவாங்க. ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒரு காரியம் நடந்துச்சு, தேவன் நடத்தினாலும் அதை தேவன் நடத்திருக்காரு நம்பணும். பாதியில கொண்டு பிச்சுட்டு போக முடியாது. சரி, இது தேவனால் வந்தது, அப்ப தேவன் இதை நிறைவேற்றி தருவார்னு ஒரு நம்பிக்கையோடு நாம இருக்க வேணும். சில அநேக காரியங்கள்ல இப்போ ஒரு பிள்ளைய படிக்க அனுப்புறீங்க, ஒரு கோர்ஸுக்கு அனுப்பிட்டீங்க, நல்ல ஜெபம் பண்ணி எல்லாம் பண்ணி அனுப்பிட்டு கடைசி அவன் சரியில்லை அப்படின்ன உடனே அவனை பிடிச்சி இல்ல இது வேற ஒரு பிளான் பி வச்சிருவோம்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா தேவனுடைய சித்தம் அங்க நிறைவேறாது. அது மாதிரி திருமண காரியங்கள்ல பார்த்தீங்கன்னா இப்படி பிளான் அவர் கொடுத்து நிறைவேறிச்சுன்னா பிரச்சனைகள் வரும், உடனே அதை விட்டுட்டு ஓடுறது இல்லை. தேவன் அழைத்தவர் உண்மை உள்ளவர். தேவனுடைய வாக்குத்தத்தம் சொல்லியும் செய்யாதிருப்பதில்லை. அண்ணன் சொல்றாரு, என்னை குறித்து எருசலேமில் சொன்னது போல நீ ரோம்லையும் சொல்லணும்ப்பா. அதனால அதை சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க when you are a child of God, நம்முடைய அவருக்கு சொன்னவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். no matter what is happening around you, என்ன பிரச்சனைகள் நடந்தாலும். ஏன்னா அவர் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன், மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, அவர் வசனத்தை நிறைவேற்று இருப்பாரோ. எண்ணாகம 23 அவர் செய்வார். இப்போ கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ப்போம்னு சொன்னார்ல,
அவ்வளவு சொன்ன பிறகு என்ன முறுமுறுப்புங்கிறீங்க? கிப்ரோ தத்தாவா வா, எங்களுக்கு நாங்க வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், குமட்டிக்காய் சாப்பிட்டோம், அங்க ஜாலியா இருந்தோம். அங்க பட்ட கஷ்டம் அவர்களுக்கு தெரியாது. அதெல்லாம் மறந்துட்டான். வேவு பார்க்கணும், நாங்க எங்களை அனுப்புங்க, நாங்க வேவு பார்த்துட்டு வந்து சொன்னா எல்லாம் நல்ல தேசம் தான், ஆனா வெட்டுக்கிளிய போல இருந்தோம். ஏனோக்கியரை பார்த்தோம், அவங்க பயங்கரமா இருந்தாங்க. தேசன் குடிகளை பட்சிக்கிற தேசம், அது பயங்கரமா இருந்துச்சு. டேய், ஆண்டவர் சொன்னார்ல உன்னை கொண்டு சேர்ப்பேன்னு. செங்கடல் பழந்த வந்து கொண்டு வந்தாரா இல்லையா? பார்வோனுடைய சேனையை விடவா ஏனோக்கியருடைய சேனை பெருசு? பார்வோனுடைய சேனையை விடவா எரிய கோட்டையை சுற்றி இருக்கிற சேனைகள் பெரிது? நான் கொடுக்கணும் தேசம், வானத்தில் தண்ணீரை குடிக்கிற தேசம், என் கண்கள் அதன் மேல் எப்பொழுதும் வைக்கப்பட்டிருக்கிறோம், நான் விசாரிக்கிற தேசம் அப்படின்னு சொல்லி தானே கொண்டு போனாரு. இந்த நம்பிக்கை நமக்கு தேவை. பவுல் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவங்களை என்கரேஜ் பண்றான். சிலவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த கூட்டத்தோட கூட்டமா கடந்து, ஐயோ எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் சோழி முடிஞ்சது, அவ்வளவுதான், என்ன சொல்லிட்டு இருக்கான். அந்த குழப்பதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். ஒரு ஆள் என்கரேஜிங்கா பேசும் பொழுது இன்னொருத்தர் வந்து அதை குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை நிறைய பேர் சிரிச்சிருப்பாங்க, என்னடா கப்பல் சேதமடையுமா, ஆனா நாம எல்லாரும் காப்பாற்றப்படுவோம், எந்த முட்டா போய் கதை விடுறான் அப்படின்னு. கடைசி கப்பல் தண்ணியோட இழுத்துட்டு போனா வம்பு. அதனால என்ன பண்றாங்க, இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே மண்ணு, கடல் ஓரத்துல அப்படியே மண்ணுல கொண்டு போய் கப்பலை தட்ட வைக்கிறாங்க. மண்ணுல ஏறி அப்படி நின்றுச்சுன்னா அப்புறம் அசையாது இல்ல. அப்ப முன்னணியும் உடைந்து போய், முன்னணியும் அசைய, அந்த மண்ணுக்குள்ள ஏறி அசையாம நிக்குது. ஆனா பின்பகுதி அலைகளால் உடைந்து போயிட்டு. அவன் சொன்னான், கப்பல் சேதம் தவிர உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. உடனே இவங்க எல்லாருமே இது கைதிகள். அப்போ இதுதான், இதெல்லாம் நீங்க டாக்குமெண்ட்ரியில பாத்தீங்கன்னா அழகா அந்த ஸ்டோரியை எடுத்திருப்பாங்க, மூவியாட்டு. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்கள் ஒருவனும் நீந்தி போகாதபடிக்கு அவர்களை கொண்டு போட வேண்டும் என்று போர்ச்சேவர் யோசனையா இருந்தாங்க. இவன் தப்பி போயிட்டானுன்னா ஆளுகளை க்ளோஸ் பண்ணிடணும், ஏன்னா அங்க ரோமுக்கு பதில் கொடுக்க வேண்டும். 42வது தினத்துல ஆளுகளை கொண்டு போட்டுறோம்னு பிளான் பண்ணிட்டானுங்க. ஆனா இப்ப கொன்னா பவுலும் செத்து போயிடுவான், இவனும் கைதி தானே. அப்ப நூற்றுக்கு அதிபதி என்ன பண்றான்னா, இதுதான் தேவனுடைய கிருபை. நூற்றுக்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதா இருந்து அவருடைய யோசனையை தடுத்து, நீந்தத்தக்கவர்கள் முதலில் கடலில் விழுந்து கரையேறவும், மற்றவர்கள் சிலர் பலகையிலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டார். இப்படி எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆண்டுடைய தயவு கிருபை எப்படி இருக்கு பாருங்க. இந்த பவுலுக்காக அவ்வளவு பணைய கைதிகளும் காப்பாற்றப்பட்டார். இந்த பவுலுக்காக கப்பல் சேதம் அடைந்தாலும் எல்லாரையும் ஆண்டவர் காப்பாற்றி கொண்டு வருகிறார். கப்பல் போயாச்சு, இப்ப எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஸ்டக்காய் நிற்கிறாங்க. அதுதான் மெலித்தா தீவு. இங்க இருந்து எருசலேம்ல இருந்து புறப்பட்டு மெலித்தா தீவு பக்கம் போயாச்சு. இந்த இருக்கு பாரு, இங்க இருந்து இங்க வந்திருக்காங்க. இவ்வளவு தூரம் பயணப்பட்டு நான் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்ப மெலித்தா தீவில் நடந்த சம்பவம். மெலித்தா தீவில் என்ன நடந்தது நல்ல ஞாபகம் வைங்க. இதுதான் அந்த மெலித்தா தீவு.
மால்டா ஐலண்ட். ரெண்டு வார்த்தைகள் உண்டு, மெலிட்டா ஆர் இன் இங்கிலீஷ் மால்டா. இந்த மெலித்தா தீவு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா அந்த இருக்கு பாருங்க, அடுத்தத காட்டுறேன். இந்த இருக்கு, இதுதான் மெலித்தா தீவு. இது இத்தாலி. இன்னும் அந்த பாருங்க, இதுதான் இது வந்து ஆப்பிரிக்கன் கான்டினென்ட். இட்டலி இங்க இருக்குது, சிசிலி இங்க இருக்குது. இதுக்கு நடுவுல இருக்கிறது தான் மெலித்தா தீவு. இட் லைஸ் பிட்வீன் ஆப்பிரிக்கா அண்ட் சிசிலி. இந்த சிசில இருந்து கிட்டத்தட்ட 60 மைல் தூரம் இங்க இருந்து. இங்க இந்த மெலித்தா தீவுல தான் பாம்பு பவுலை கடித்தது. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று அறிந்தோம். அங்க இருக்கக்கூடியவங்களை வந்து அந்த காலத்துல அவங்க வச்சிருந்த பேர் வந்து பார்பேரியஸ். நம்ம தமிழ்ல சொல்ல போனோம்னா காட்டுமிராண்டிகள். உண்மையிலே நீங்க ரெண்டு அவங்களையும் இவங்களையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம், ரோமர்களையும் இவங்களையும். அது பரவ பார்க்கலாம். இப்ப நம்ம இது ஸ்டடிக்கு வந்துட்டு டைம் என்ன. அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. அதுதான் அவங்க வந்து இந்த மவுண்டன் பீப்புள், இந்த ஊட்டி கொடைக்கானல் இங்க உள்ளவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. வெரி விருந்தோம்பல்ல ரொம்ப பேர் பண்ணுவாங்க. இந்த சபையில கூட ஒரு ஃபேமிலி இருக்காங்க, வீட்டுக்கு போனா ஏதாவது கொடுக்காம விட மாட்டாங்க. இந்த பொதுவா அந்த காடுகள்ல இதுகள்ல வாழக்கூடியவங்க எல்லாம் ரொம்ப, ஒருவேளை அவங்க அறியாததுனால சில காரியங்கள் காட்டு பிராட்டித்தனமா இருக்கும். மனுஷர்ல அடிச்சு கொள்ளுவான், அவங்களுக்கு பயம், நம்மள என்னவும் பண்ணதுக்கு வந்துட்டாங்களோ அப்படிங்கறதுனாலதான் சொல்றாங்களே தவிர அவங்க அறியாமையில செய்யக்கூடியது. பட் மோஸ்ட்லி தீஸ் பீப்புள் ஆர் வெரி குட் பீப்புள். தே ஆர் வெரி, அந்த ஒரு விருந்தோம்பல். நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்தோம்னா சிலவங்க கேட்பாங்க, காபி குடிக்கலாம், சாப்பிட்டுட்டு போங்களேன். நீங்க சாப்பிட்டு வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். இவங்க அப்படி இல்லை. அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அந்த இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு. பயங்கர குளிரா இருந்திருக்கும். அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். இப்ப போற இடத்துல பவுலும் வேலை செய்யறாரு. இவங்க எல்லாம் காட்டுல இருந்து அந்த பக்கத்துல உள்ள இடங்கள் உள்ள இது கம்புகள் எல்லாம் எடுத்து போட, பவுல் விறகுகளை வாரி இந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவருடைய கையை கவி கொண்டது, பிடிச்சுக்கிடுச்சு. அதான் அந்த படத்துல போட்டு இவன் பாக்குறான், பாம்பு தொங்குது. ஜனங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ யாருக்கு? இந்த மெலித்தா தீவார், அந்த தீவுக்காரன் அதை பார்த்துட்டான், பாம்பு கையில தொங்கிட்டு இருக்குது, இப்படி இது பண்ணிட்டு இருக்கான். சொல்றான், இவன் கொலைபாதகன், சந்தேகமே இல்லை. சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழி இவனை பிழைக்க விட்டவில்லை. இவன் அங்க சாவல, இங்க வந்து சாகுறான் பாரு, இவன் பயங்கரமான ஆளா இருப்பான் போல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எல்லாரும் கைதிகள், எல்லாரும் கைதிகள். அதனால அவங்களுக்கு தெரியும் இவங்க மோசமானவங்க. பேத்திருப்பான், இவன் எத்தனை பேரை கொலை பண்ணிட்டு வந்தாரோ இந்த கையினால, அதெல்லாம் கைதி தானே. அவங்களுக்கு எங்க தெரியும் he is a political prisoner எப்படி தெரியும்? அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவன் ஏதோ கொலை பண்ணிட்டு வந்திருக்கான், அவ்வளவு சந்தேகம். இவன் தெய்வ மனுஷன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவன் என்ன பண்றான், அவன் அந்த பூச்சியை தீயிலே தூக்கி போட்டுறான். ஒரு நிமிஷம், சாரி. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். இவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம், என்னடா
இவன் ஒரு கைதி, இவன் ஒரு மோசமானவன்லாம் நினைச்சோம். தீய ஒரு தூக்கி போட்டுட்டு அவங்க நினைச்சது கை வீங்கி அவன் சடலியாய் விழுந்து. ஏன்னா இது வந்து விரியன் பாம்பு. விரியன் தானே போட்டிருக்குது, நல்லா பாருங்க, ஒரு விரியன் பாம்பு. அந்த பாய்சன் எல்லாம் பட்ட ஒரு டாட் பட்டாலே போதும். பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப விழுந்து சாவ போறான், கையெல்லாம் வீக்கம் வந்து மயங்கி விழுவான், சாகுவான். ஆனா நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்து ஒரு சேதமும் அவனுக்கு வராதை கண்ட போது வேறு சிந்தையாகி இவன் தேவன். உடனே இம்மிடியட் டெசிஷன், இவன் கடவுள். ஏன்னா அவங்க பாவம், அவங்க ட்ரைபல் பீப்புள். அதான் ஒரு 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 சரித்திர ஆசிரியர் எழுதியிருந்தார். இந்த ரோமன்ஸ் வந்து இவங்களெல்லாம் கூப்பிடுவது தே ஆர் பார்பேரியஸ் பீப்புள், காட்டுமிராண்டிகள். அந்த நாட்கள்ல இவங்கள காட்டுமிராண்டியா அல்லது ரோமர்கள் காட்டுமிராண்டின்னு பாத்தீங்கன்னா, ரோமர்கள் தான் அன்னைக்கு காட்டுமிராண்டிகள். பெரிய சிவிலைஸ்டு, ரொம்ப அட்வான்ஸ்ங்கிற மாதிரி காட்டிக்கிட்டாங்களே தவிர, அவங்க தான் ஜனங்களை, கிறிஸ்தவர்களை மிருகத்திற்கு இரையாக்கி பெரிய களி அரங்கத்துல இந்த கேளிக்கை அரங்கத்துல கொல்ல வச்சு பார்த்துக்கிட்டு சிரிச்சு சந்தோஷப்பட்டவங்க. அவங்கதான் உண்மையிலேயே காட்டுமிராண்டிகள். இந்த ஜனங்க அப்படி கிடையாது. பொதுவாகவே ஜங்கல் பீப்புள் ஆர் வெரி குட், வெரி நைஸ் பீப்புள், வெரி லவ்விங், வெரி கேரிங். அப்போ என்ன நடக்குது அங்க? ஒரு பெரிய இதே நடக்குது, ரெட்ரீட் மாதிரி. தீவுக்கு முதலாளி ஆகிய புபிலியோ என்னும் பெயர் கொண்டவனுடைய நிலங்கள் அதுக்கு பக்கத்துல இருந்துச்சு. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய், அப்படின்னா 3 நாளும் சாப்பாடு. ஏன்னா ஜங்கிள்ல போய், காட்டுல போய் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணி இவங்களுக்கு பயங்கரமான ட்ரீட் நடக்குது 3 நாள். இவன் தேவன் என்று பார்த்தா இது தே ஆர் ஸ்பெஷல் பீப்புள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இதனால மற்ற கைதிகளுக்கும் நல்ல ஒரு வரவேற்பு. அதே நேரத்தில் இன்னொரு மிரக்கல் நடக்குது பாருங்க. புவியினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்தில் போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். அப்படியே இது நடந்த பின்பு தீவில இருந்த மற்ற வியாதிக்காரர் வந்து குணமாக்கப்பட்டார்கள். சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, டாக்டர் பால் வாஸ் கண்டக்டிங் எ கிளினிக் இன் மால்டா ஐலண்ட். பவுல் லூக்கா, டாக்டர் லூக் ஒரு மருத்துவர். அப்ப அங்க எல்லாரையும் நிறைய பேர் சுகப்படுத்தப்பட்டாங்க. ஜபத்தினாலே சுகம் நடந்துச்சு. எஸ்பெஷலி அந்த தீவுடைய தலைவருக்கு தகப்பனையே சுகப்படுத்தினால இன்னும் அன்பு கூடி போச்சு. அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகள் எல்லாம் ஏற்றினார். இப்போ ஒரு கப்பல் அந்த வழியா போயிருக்குது. அப்படிதான் அவங்க வரணும், ஏன்னா அவங்க கப்பல் பினிஷ். அவங்க கிட்டத்தட்ட 3 மாசம் அங்க இருக்கிறாங்க. 3 மாதம் சென்ற பின்பு அந்த தீவில மழை காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளம் உடைய அலெக்சாண்ட்ரியா பட்டணத்து கப்பல்ல ஏறி புறப்பட்டு, இதுதான் எஜிப்சியன் வெசல். சிரகூசா பட்டணத்தை சேர்ந்து அங்கே 3 நாள் தங்கினோம். சிரகூசா அந்த இருக்கு பாருங்க, மெலித்தாவில இருந்து சிரகூசா. 3 நாள் இங்க இருக்காங்க, இங்க சிரகூசால. அவிடம் விட்டு சுற்றியோடி ரேகியு துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தோம். ரேகியோ எங்க இருக்குது? இந்த இருக்குது, சிரகூசால இருந்து ரேகியோ பட்டணம். மறுநாளில் தென்றல் காற்றெடுக்கையில் புறப்பட்டு 2ஆம் நாள் புத்தேயோலி பட்டணத்திற்கு வந்து, இந்த இருக்கு புத்தோயோலி அங்க வர்றாங்க. அங்க வரும் பொழுதுதான் விசுவாசிகளை பார்க்கிறாங்க. அங்கே சகோதரரை கண்டு அவர்கள் எங்களை 7 நாள் தங்கி இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அங்க இருந்து ரோமாபுரிக்கு நேர போனோம்.
அவ்விடத்தில் உள்ள சகோதரன் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியூபுரம் வரைக்கும், சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். இதுதான் இது. அப்பியூபுரம், 3 சத்திரம் இதெல்லாம் இங்க இருக்கு இந்த இடத்துல. சரி, ஞாபகம் இருக்கா? நம்ம இதுல எபேசுப்பட்டினத்துல வந்து வழி அனுப்புனாங்க. அப்புறம் அங்க சீதோன் பட்டணத்துல வந்து கடற்கரையில வந்து வழி அனுப்புனாங்க. பிலிப்பு வீட்டுல இருந்துட்டு வழி அனுப்புனாங்க. சாரி, ஒரு நிமிஷம். அதே போல இந்த அன்பு செலுத்த நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்பியபுரம் வரைக்கும், சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்து அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தார். டெஸ்டினேஷன் அடுத்தால பாருங்க. நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்த போது 100க்கு அதிபதி தன் காவல் இருந்தவர்களை சேனாதிபதியிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். 100க்கு அதிபதி போய் சேனாதிபதி கொடுக்கிறார். பவுல் என்ன கேட்கிறாரு? அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே என் கூட ஒரு சோல்ஜரை வச்சுக்காங்க, எனக்கு தனியா இருக்கும்படி ஒரு பெர்மிஷன் கொடு. ஏன்னா இவன் ரோமன் சிட்டிசன், இவன் கேட்டதை கொடுத்துதான். அதான் பியூட்டி. அவன் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போதே சொல்லியிருப்பான், ஏய் ஆளை கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணு. அவன் ரோமனாக்கும் அங்க அக்ரிப்பா, ஃபெலிக்ஸ், ஃபெஸ்டஸ் எல்லாரையும் தாண்டி வந்திருக்கிறான். அவன் ஒரு குற்றமும் இஸ் லைக் எ பொலிட்டிக்கல் பிரிசனர் ஒன்லி. அவன் கொலையோ குற்றமோ எதுவுமே பண்ணல. ஏன்னா 100க்கு அதிபதி அழகா சொல்றான். இது என்னெல்லாம் சொல்லிருப்பான்னு நினைக்கிறீங்க? இவன் சொன்னா முதல்ல நாங்க கேட்கல, அடி வாங்கினோம். கட்டாயம் வந்துருவோம்னு சொன்னா அதே மாதிரி வந்து சேர்ந்துட்டோம். அவன் ஒரு தேவ மனுஷன். தேசாதிபதி சேனாதிபதி கிட்ட சொல்றான், என்னெல்லாம் சொல்லிப்பாரு. நீங்க என்ன சொல்றீங்க? மெலித்தா தீவுல அவனுக்கு பாம்பு கடிச்சு எல்லாரும் க்ளோஸ் ஆயிடுவான்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவன் சாதாரணமா கொசுவை அடிக்கிற மாதிரி தூக்கி போட்டுட்டு அங்க உள்ள எல்லாரையும் சோகப்படுத்தினா. இப்பவே சேனாதிபதிக்கு அவன் மேல ஒரு பெரிய மரியாதை வந்துடும். இது தேவ மனுஷன் அப்படின்னு. ஹேண்டில் இம் கேர்ஃபுல்லி. அவனை கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணு. ஏன்னா பெரிய ஆள், ரொம்ப படிச்சவன், மத்த ஞானி. பவுலை பற்றி அவ்வளவு ரிப்போர்ட் கொடுக்கும். ஏன்னா டிராவல் பண்ணி வந்திருக்காங்கல்ல, நிச்சயமா பவுல்கிட்ட பேசியிருப்பான். பவுல், டெல் மீ அபவுட் யுவர் ஜீசஸ். 100க்கு அதிபதி சொல்லாமலாம் இருந்திருப்பாரு. 100க்கு அதிபதிக்கு எப்படியாக இவ்வளவுலாம் நடக்குது? பவுல் 100க்கு அதிபதிக்கு சொல்லியிருப்பான். கப்பல்ல வந்து அவ்வளவு பேருக்கும் சுவிசேஷம் சொல்லியிருப்பான். நான் சொன்னோம்ல எப்படி சுவிசேஷம் சொல்லணும். இப்ப ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது பவுலும் முதலே சொல்லிட்டா, எனக்கு தனியா வேணும். ஏன் தெரியுமா? நிறைய விசிட்டர்ஸ் வருவாங்க. ஏன்னாங்க ஏற்கனவே புத்தோலி இங்க இருந்தெல்லாம் வந்துட்டாங்கல்ல, இந்த இடத்துல உள்ளவங்க எல்லாம் வந்தாங்கல்ல, புத்தோலி, 3 சத்திரம், இவங்கெல்லாம் அவங்க எல்லாம் வந்து விசிட் பண்ணாங்கல்ல. அப்ப அந்த ஆளுங்கள்லாம் சொல்லிருப்பாரு பவுல், அங்க சிறைச்சாலையில இருக்கும்போது நீங்க எல்லாரும் வாங்க, என்கிட்ட வாங்க. ஒண்ணு. 2வது சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, பவுல் சிறைச்சாலையில இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு சோல்ஜர் வந்து மாறி மாறி வருவாங்க. அந்த சோல்ஜர் எல்லாருமே பவுலுடைய சாட்சியின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சரித்திரம் சொல்லுது. ஏன்னா அவர் சும்மா இருக்க மாட்டாரு. ஒரு நாள் முழுவதும் அவருக்கு இருப்பான்னா அவன் ஜாலியா இருப்பான். இவன் சாப்பாடை அவன் ஷேர் பண்ணிக்கிடுவான். அந்த மாதிரி ரொம்ப அந்யோன்யமா அங்க இருந்திருக்கலாம் பவுல். அவ்வளவு ஒரு வைராக்கியமாக ஒரு இருந்தாள். இவன் ஏன் தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக்கொண்டான்? ஏன்னா நிறைய பேர் தேடி வருவாங்க, பைபிள் ஸ்டடி நடத்தணும், அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது, மற்ற கைதிகள் வந்து கூட இருந்தா அதுக்கு தொந்தரவு இருக்கும். இதெல்லாம் மனதுல கொண்டுதான் அவன் ஞானமா இந்த இடத்துல ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறான். பவுலுக்கு எப்பவும் சபையை குறித்த ஒரு பாரம் உண்டு. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல இருக்குது சபையை குறித்த பவுலின் பாரம். இந்த 3 நிமிஷத்துல முடிப்பார். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன்.
நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் பவுல், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன் பவுல். நல்ல கவனிங்க, யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். 40 வச்சு 5 தரம் வச்சேங்கன்னா 200 -5. 40 வச்சு 5 தரம் அடிச்சா 200. 39 வச்சு 5 தடவை அடிச்சாங்கன்னா 195 முறை அடிக்கப்பட்டான். ஏன்? பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு 50 40 அடிக்க கூடாது, நான் 39 அடிக்கணும். இஸ்ரேல்ல இருந்து ஸ்கட் விட்டாங்க அந்த நாட்கள்ல. ஈராக் வார்ல ஈராக்கை நோக்கி ஸ்கட் விட்ட பொழுது 39 ஸ்கட் தான் விட்டாங்க, 40 இல்லை. பை மிஸ்டேக்கா ஒண்ணு கூடிடக்கூடாது, குறைஞ்சிடக்கூடாது. அதனால தே ஆல்வேஸ் டூ 39 ஒன்லி. யூதர்கள் 39 முறை, ஒன்று குறைய 40 அடியாக, அதாவது 39. 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன், 1 தரம் கல்லறி உண்டேன், 3 தரம் கற்பச்சயத்தில் இருந்தேன், கடல்ல ராப்பால் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசம், கள்ளரால் வந்த மோசம், என் சுய ஜனங்களால் வந்த மோசம், அந்நிய ஜனங்களால் வந்த மோசம், பட்டணங்களில் உண்டான மோசம். இதெல்லாம் அந்த மத்திய தரக்கடையில சுற்றி நடந்த சம்பவங்கள். வனாந்தரத்தில் உண்டான மோசங்கள், சமுத்திரத்தில் உண்டான மோசங்கள், கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்கள், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழுப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். இவ்வளவுலாம் இருந்தேன். ஆனால் பவுல் கடைசியாக சொல்லுகிறார், இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. எல்லாம் நடந்தாலும் கூட என்ன சொல்லுகிறார்? இதை விட எனக்கு கவலை சபையை குறித்த பாரம். இதை விட எனக்கு கவலை, இன்னும் நிறைய இடங்களுக்கு நான் செல்லணுமே, ஸ்பானியா தேசத்திற்கு செல்ல வேண்டுமே, இன்னும் அநேகருக்கு நான் சாட்சி சொல்ல வேண்டுமே. எல்லாம் வந்துச்சு, எல்லா கஷ்டங்களும் வந்தாலும் he was concerned about sharing the gospel. உங்களுக்கும் எனக்கும் முன்னால வைக்கப்படுகிற ஒரு கேள்வி, நம்மள எத்தனை பேர் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டிருக்கோம்? திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்க அட்டன் பண்றீங்க, அதுக்கு உங்களுக்கு மாற்றங்கள் வரணும். ஏன் உங்களுக்கு வீட்டுக்கு ஆளு திங்ஸ் கொண்டு வரலையா? ரிப்பேர் பண்ண ஆள் வரலையா? பிளம்பர் வரலையா? இல்ல ஏதாவது தண்ணி ரிப்பேருக்கு ஆள் வரலையா? காய்கறி விற்கிறவங்க வரலையா? ஜஸ்ட் சே I'll pray for you, don't worry. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குழந்தைக்கு சுகம் இல்லை, சரி கவலைப்படாம குழந்தைக்காக ஜெபிக்கிறேன், உதவி பண்ணுங்க. ஒரு ஆள் அப்படிதான் அங்க இந்த வீட்டுக்கு இந்த சோஃபால தான் உட்காந்து, நான் வரக்கூடியவங்கள ஆனர் பண்ணுவேன், யாரா இருந்தாலும். போகும்போது அந்த கூலிக்கு வேலை ரூபாயை கொடுத்துட்டு, உங்களை ஒரு பிரார்த்தனை பண்ணி அனுப்பட்டுமா அப்படின்னா, தாராளம் சார், கட்டாயம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி அனுப்புனேன். ஜெபம் பண்ணிட்டு முடிச்சதுன்னு சொல்லுவாரு, சார் எனக்கு இப்போ ரொம்ப பல மாதங்களாக எனக்கு நான் செய்த வேலைக்கு கம்பெனிலேருந்து ரூபா வரல, தராம என்னை இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காங்க, அதுக்காக வேண்டி கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்க. உடனே அந்த இடத்துல திருப்பியும் பிரார்த்தனை பண்ண, ஆண்டவரே இந்த சகோதரனுக்குரிய சேர வேண்டிய பணத்தை கொடுத்துருங்க ஆண்டவரே, பெர்மிஷன் எப்படியாவது நீங்க அதை அப்ரூவ் பண்ணி கொடுங்க. ஒரு 3 மணிக்கு நாங்க ஜெபம் பண்ணி அனுப்பிடுறோம். சாயங்காலம் 7 மணிக்கு கூப்பிட்டு சொல்றாரு, சார் அந்த பணம் கிடைச்சிட்டு சார், என்னை கூப்பிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏக்கு சொல்ல வர, என்னுடைய பெருமைக்காக இல்லை, அதனால நான் உயர போறதில்லை, நீங்களும் உயர போறதில்லை. ஆனா நீங்களும் இப்படியாக ஊழியம் செய்யணும். ஒரு பாரம் நமக்குள்ளாக இருக்கணும். ஏன்னா உலகம் எல்லாம் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு, போறதுல ட்ரெண்ட் எல்லாம் வேற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. அதனால
எல்லாரும் ஜெயிப்போமா. அதனால நாங்களும் இப்படியான சுவிசேஷம் நிறைய பேருங்க, மெடிக்கல் ஸ்டாஃப் எல்லாம் அங்க நிறைய இருக்கிறீங்க. எல்லாருமே அந்த மாதிரி ஜெயிப்போம். அது மாதிரி ஸ்ரீலங்கா தேசத்துக்காக ஜெயிப்போம். அங்க ரொம்ப கஷ்டம். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஸ்ரீலங்கா தேசத்துல நடைபெறுகிற அந்த புயல்ல இருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவர். அந்த தேசம் உண்மை கண்டுகொள்ளட்டும், சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளட்டும். நாங்களும் உண்மை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக பவுலுக்கு இருந்த அதே பாரத்தை எங்களுக்கு தாங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ராஜா அண்ணனுக்கு கொடுத்த சுகத்திற்காக நன்றி. இன்னும் பலவீனமா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுங்க. தம்முடைய ஊருக்கு செட்டிலாக வரப்போகிற சகோதரிக்காய் ஸ்தோத்தரிக்கிற, அவர்களையும் சகோதரமாய் கொண்டு சேருங்க. இப்படி ஒவ்வொருவரையும் நினைக்கிறேன் ஆண்டவர். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை, தேவ சமாதானம் அவர்களோடு இருக்கட்டும். முற்றிலுமாய் ஆளுகை செய்யுங்க. அன்பேசு மூலம் ஜெபிக்கிறாங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். Thank you all for coming.